ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதி 800. இந்த வண்டியில் பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மேஜராக ஒரு அப்டேட் பண்ண போகிறோம். அது கூடவே கம்ப்ளீட் சஸ்பென்ஷன் ஒர்க்கும் அண்ட் ஆல்சோ கிளச் ஒர்க்கும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாருதி 800ல் ஒரு மேஜரான ட்ராபேக் இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லை, பிரேக் தான். மற்ற வண்டியிலலாம் பவர் பிரேக் இருக்கும், பட் இந்த வண்டி வந்த டைமில் இது நார்மல் பிரேக் தான் இருந்தது. நான் சொன்ன மேஜர் அப்கிரேட் இதுதான் ஃபர்ஸ்ட் இப்போ பண்ண போகிறோம். நார்மல் பிரேக்கை எடுத்துட்டு போஷோட பவர் பிரேக் தான் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். ஏர் எடுத்து பவர் பிரேக்கை ப்ராப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளச்சை ரிமூவ் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தோம்னா வெஹிக்கிள் வந்து 70 or 80 அபோவ் போகும்போது ரைஸ் ஆகுதே தவிர பிக்கப் ஆகல. ஸோ அதுக்காக கிளச்சை தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் ஓல்டு ரிலீஸ் பேரிங். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த குட்டி பேரிங் பார்த்தீங்கன்னா பிளேவீல் பேரிங். இந்த பேரிங்லாம் டோட்டலாகவே ஜாம் ஆயிடுச்சு. இதுதான் இந்த வண்டியோட கிளச் பிளேட். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேர் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பாக பிரேக் டவுன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர் அசம்பிளி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டோட்டலாகவே வேர் ஆயிருக்கு. கிளச் சைடை ரிமூவ் பண்ணி முடிச்சோடனே சஸ்பென்ஷனில் செக் பண்ணிடலாம். டிரைவிங் ஷாஃப்ட்லாம் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். பூட்லாம் கட் ஆகி ஃபைனல் ஸ்டேஜில் தான் இருக்கு. வெஹிக்கிளில் டேம்பிங் கம்மியாக இருக்கிறதுனால ஷாக் அப்சரை செக் பண்ணதில் ஷாக் அப்சர் பார்த்தோன்னா டோட்டலாகவே கண்டமாயிருக்கு. எந்த அளவுக்குன்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கீர் பாக்ஸ் ரிமூவ் பண்ணும்போது பெட்டை செக் பண்ணி பார்த்ததில் பெட்டு பார்த்தோன்னா டோட்டலாகவே கட் ஆகி தனித்தனியாக வந்துடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் வைப்ரேஷன் அதிகமாக இருந்தது. ஸ்டேரிங்கில் பிளே இருக்கிறதுனால ஒரு புது ஸ்டேரிங் பாக்ஸ் ஆர்டர் போட்டதில் சில மெட்டீரியல் அவைலபிள் இருந்தது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நியூ கிளச் பிளேட் அண்ட் அது கூடவே கவர் அசம்பிளி ரெண்டுமே மாறுதி தான். கீர் பாக்ஸை ரிமூவ் பண்ணும்போது சைலன்சர் போர்ட்லாம் கட் ஆனதுனால அதையும் நியூ ஒன் தான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறோம். பிளேவீல் பேரிங், சைலன்சர் போர்ட் அண்ட் அது கூடவே வர பேக்கிங் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்ஜினோட 2 மவுண்டிங். பார்க்கறதுக்கு 2 பெட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் அதோட மவுண்டிங் பிளேஸ் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். தப்பா ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஜினோட வைப்ரேஷனும் அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே டிரைவ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் வாயின் வந்து கிளச்சை ஃபிட் பண்ணிடலாமா? கிளச்சையும் கவர் அசம்பிளியும் அலைன்மெண்ட் பார்த்து சென்டர் பார்த்து ஃபிட் பண்ணியாச்சு. அது கூடவே ரிலீஸ் பேரிங்லையும் கிரீஸ் அப்ளை பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு. கிளச்சை ஃபிட் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸை ஃபிட் பண்ணிக்கலாம். கீர் பாக்ஸ் ஃபிட் பண்ண கையோட வெஹிக்கிளுக்கு 2 மவுண்டிங்லையும் ஃபிட் பண்ணிக்கலாம். பெரிய வண்டியெலாம் கூட ஈஸியாக வேலை பார்த்துலாம் போல. இந்த சின்ன வண்டி வேலை பார்க்க தான் ரொம்ப டஃப்பாக இருக்குது. இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது இந்த பெட்டு தான். பிகாஸ் இந்த பெட்டு எப்படி வேணாலும் ஃபிட் ஆகும். தப்பாக மாட்டிட்டோம் அப்படின்னா வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபிட் பண்ண போகிறது ஷாக் அப்சர். ஷாக் அப்சர் பார்த்தீங்கன்னா மாருதி தான் வாங்கியிருக்கோம். இந்த வண்டிக்கு ஓய்வு பொருள் கிடைக்கிறதே கஷ்டம், பட் நம்மளுக்கு மாருதியோடது கிடைச்சிருச்சு. வெஹிக்கிளோட மொத்த ஆக்ஷனுமே இந்த ஷாக் அப்சரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ எப்போவுமே ஷாக் அப்சர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஷாக் அப்சரை ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்குமே ரைட் லெஃப்ட்னு தனியாக இருக்கு. ரைட்டுன்றதை ப்ராப்பராக பார்த்து ஃபிட் பண்ணிக்கலாம். மாருதியில் ரீசன்ட் டைம்ஸில் தான் லோயர் ஆர்ம் அண்ட் அது கூடவே சப்போர்ட்டரோட புஷ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ரைட்டு லெஃப்ட் 2 சைடுமே ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரியர் சைடு போயிடலாம். ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா கேப்ரலோட தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து லாங்காக இருக்கும், இன்னொன்று வந்து ஷார்ட்டாக இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா லாங்காக இருக்கிறது தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். ஃபிட் பண்ணி முடிச்சோடனே வெஹிக்கிளோட டேம்பிங் பார்த்தோன்னா சூப்பராகவே இருந்தது. நார்மலாக நம்ம ப்ரெஸ் பண்ணும் போதே அதோட ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 2 ஷாக் அப்சருமே ஃபிட் பண்ணி வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. வெஹிக்கிளில் சஸ்பென்ஷன் ஒர்க் பண்ணதுனால அலைன்மெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு வெஹிக்கிளை பார்த்தோன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிளை டிரைவ் பண்ணி பார்த்ததுல வெஹிக்கிள் சூப்பர் டூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் என்ன டெலிவரி தான் நினைப்பீங்க, அதான் கிடையாது. பிகாஸ் நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் இது என்னோட வண்டின்றது. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் மாருதி வெஹிக்கிள் வச்சிருந்தாங்கன்னா மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. டாடா.